ஹலோ மக்களே, குட் ஈவினிங். கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மொதல் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் ஒரு டம்ளர் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தப்பறம் நான் ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சரியான அளவு சேர்த்துட்டு நல்லா கெட்டி சேராமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு தேவையான அளவு கேசரி பவுட்ரு போட்டு கிண்டினதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை சரியான அளவு. எங்கள் வீட்டில் சுகர் இந்த அளவு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு வேணால் 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்து கிண்டினதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு இறக்குனா சூடான கேசரி தயார். இது எங்களோட மொதல் வீடியோனால ஸ்வீட்டோட ஆரம்பிக்கிறோம். சூப்பராக இருக்குமா?